காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளதால் பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு செல்ல முடியுமா முடியாதா என்ற கலக்கத்தில் உள்ளனர். பொங்கல், தீபாவளி பண்டிகைகள் என்றாலே ரயில் டிக்கெட் முன்பதிவை போலவே அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து சீட்டெல்லாம் நிரம்பிவிடும். ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்வோமா இல்லையா என்ற கேள்வி சென்னை உள்ளிட்ட பல ஊர்களில் வேலை பார்க்கும் வெளிமாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் வேறு ஒன்றுமல்ல, போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்த அறிவிப்புதான். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு பணப்பலன்களை வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும், காலி பணியிடங்களை கருணை அடிப்படையில் நிரப்ப வேண்டும், போக்குவரத்து துறையில் வரவுக்கும் செலவுக்கும் இடையில் ஏற்படும் இழப்பை சரி செய்வதற்கான நிதியை பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற 6 அம்ச கோரிக்கைகளை வைத்து வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் தொழிற்சங்கத்தினர். இதில் என்ன சிக்கல் உண்டாக போகிறது? அதுதான் ஆம்னி பேருந்துகள் இருக்கிறதே, ரயில் போக்குவரத்து இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அங்குதான் பிரச்சனை இருக்கிறது. அந்த இரண்டிலும் போக முடியாதவர்கள்தான் அரசு பேருந்துகளுக்காக வருகின்றனர். எனவே அரசு பேருந்தை மட்டுமே நம்பியுள்ள லட்சக்கணக்கான பயணிகள் பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்வது குறித்த குழப்பத்தில் உள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தனர். அப்போதே பயணிகள் மத்தியில் கிலி ஏற்பட்டது. இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட அரசு அறிவிப்பின் பேரில் டிசம்பர் 27ஆம் தேதி தொழிலாளர் நல ஆணையர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை. அதேபோல ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தும் அதிலும் பலனளிக்கவில்லை. நிலுவையில் உள்ள அகவிலைப்படியினை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அரசு நிராகரித்துவிட்டது. இதனால்தான் காலவரையற்ற வேலை நிறுத்தம் 9ஆம் தேதி முதல் தொடரும் என்று போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. இதையடுத்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விடுத்துள்ள அறிக்கையில் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறதாகவும் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மீண்டும் 8ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளில் மிக அடிப்படையான கோரிக்கையையே அரசு ஏற்காத நிலையில் வேலை நிறுத்தத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்கிறார்கள் தொழிற்சங்கத்தினர். 3ஆம் தேதி நடந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு வேலைநிறுத்த தேதியை 9ஆம் தேதி என்று அறிவித்தோம். அதன் அடிப்படையில் அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். அமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நல்ல முடிவை எட்ட வேண்டும் என்பதுதான் தொழிற்சங்கத்தினுடைய விருப்பம். இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சரிடம் எங்களுடைய 6 கோரிக்கைகளையும் விலைக்கு சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தையில் இப்போதே என்ன முடிவு எடுக்க முடியாது என்பது சம்பந்தமாக அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பிறகு அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி சொல்லுங்கள், ஒரு கால வரையறையோடு ஒன்றை சொல்லுங்கள். 1. 2. பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கே 4 மாத அகவிலைப்படி பாக்கி இருக்கிறது, பல மாதங்களாக. அதை உடனடியாக இப்போதே ஆகவே பொங்கலுக்கு முன்பே அது வழங்க வேண்டும் என்பது நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்போது அந்த பஞ்சப்படியை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3வது, ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படி என்பது முடிவுக்கு வர வேண்டும். அரியஸ் பிறகு பார்க்கலாம், எத்தனை தவணை என்ன ஏது என்பதையெல்லாம் பேசலாம். அரசுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய பஞ்சப்படி நடைமுறையில் வர வேண்டிய பஞ்சப்படி இந்த மாதத்திலிருந்து அமுல்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் 4000 அதிகபட்சம் 7000 ரூபாய் வரை மாதந்தோறும் வர வேண்டிய பணம் இருக்கிறது. இது கிடைக்காமல் அவர்கள் பெரும் துயரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவ காப்பீடும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகவே இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டோம். அது நிதித்துறை என்றெல்லாம் அவர் பதில் சொன்னார். ஆகவே எங்களால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் சமாதானம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சங்கங்கள் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்னோம். அப்படியானால் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், நாளை மறுநாள் இது சம்பந்தமாக உங்களிடம் அரசாங்கத்தினுடைய நிலையை தெரிவிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாளை மறுநாள் வரை அமைச்சருடைய பதிலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதுவரை வேலை நிறுத்த முடிவு தொடரும், வேலை நிறுத்தத்திற்கான எங்களுடைய பிரச்சாரமும் தொடரும்.
அரசு இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா விதமான உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சுமார் மொத்தமாக 1,20,000 பேர் பணியாற்றி வருகிறார்கள். இதில் 90% ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பார்கள் என்று நோட்டீஸ் கொடுத்துள்ளன தொழிற்சங்கங்கள். பயணிகள் சொந்த ஊர்களுக்கு நிம்மதியாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட செல்வார்களா என்பதை தெரிந்து கொள்ளவே 8ஆம் தேதி இரவு வரை காத்திருக்க வேண்டும் என்பதே உண்மை.